ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30 days கிளாஸ் போய்க்கு இப்போ வரைக்கும் நம்ம டே 6 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் டே 6க்கான ஹோம்ஒர்க்கான எக்ஸாக்டான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம டே 7ல் வந்து நிற்கிறோம். இந்த டே 7ல் நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா 12 டென்சஸ்னால் என்ன, அந்த 12 டென்சஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நமக்கு டென்சஸ் ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை பேசும்போது அந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கதே பார்த்திங்கன்னா டென்சஸ் தான். பாருங்கள், டென்சஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்குதா, அல்லது நேற்று நடந்துச்சா, அல்லது நாளைக்கு நடக்குமா, இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த டென்சஸ் தான். டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் டென்சஸ் புரிஞ்சால் மட்டும்தான், அதாவது உங்களுக்கு டென்சஸ் புரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டென்சஸில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தாங்க. பாருங்கள், ப்ரெசண்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட் அப்படின்னா நிகழ்காலம், இப்போ ஒரு செயல் நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி பேசும்போது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். செகண்ட் பாருங்களேன், இந்த ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செகண்ட் பாருங்களேன், பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். நடந்து முடிந்த செயல்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் நேற்று அவனை பார்த்தேன். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க, தமிழில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்கிற ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸ்குள்ளே வச்சு தான் நம்ம பேச முடியும். ஈஸியாக இருக்கா? ஓகே, தேர்ட் பாருங்கள், ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லும். அதாவது இனிமேல் ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது, நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் தான் நம்ம பேசணும். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ மொத்தமாக டென்சஸில் பார்த்திங்கன்னா 12 டென்சஸ் இருக்குங்க. அதில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 12 டென்சஸஸ். ஈஸியாக இருக்கா? டென்சஸில் மொத்தமாக எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஓகேங்களா? 12 டென்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 12 டென்சஸ் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இந்த 30 days கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த 12 டென்சஸ்னால் என்ன, அது பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரொம்ப சீக்கிரத்தில் 1 million சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த 4 டென்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களாங்க? ஓகே, இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே நான் மொத்தமாக எத்தனை டென்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 4 டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே வச்சு தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களாங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த 4 டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம அந்த ஹெட்லைனை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சொல்லுங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் எழுதுறீங்கன்னா பொறுமையாக மெதுவாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் 3. ஓகேங்களா? ஃபோர்த் பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது 4வது டென்ஸ். நல்லா கவனிங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே இந்த 4 டென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இந்த 4 டென்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே பேச முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 30 days கிளாஸில் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணி டே 30 வரைக்கும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எதையுமே மறைக்காமல் ரொம்ப ஈஸியாக இலகுவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் புரிய வைக்க போகிறேன். வீடியோ கவனமாக கவனிங்க.
கவனிச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்னாடியே பேசி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எனஃப் போதும். கண்டிப்பாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 டென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழில் 4 சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்டும் வேர்பும் ஒன்று போல் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு நான் டே 1ல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டே 1லேருந்து பாருங்கள். ஓகேங்களாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் சென்னைக்கு போகிறேன். இப்போ ஒரு செயலை நான் செய்கிறேன், அல்லது பொதுவாக நான் எப்பயுமே ஒரு செயலை செய்வேன் அப்படின்னா, ரெகுலராக நான் ஒரு செயலை செய்வேன், அது என்னோடய ஹேபிட்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு பேசணும். ஓகேங்களாங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுறதுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுக்கேன். நான் சென்னைக்கு போகிறேன், இதை எப்படி பேசலாம் இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆன்சர் எழுத போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா. நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கோ எங்கே, சென்னைக்கு. இக்குனா டு, எங்கே, சென்னை. ஐ கோ டு சென்னை. ஐ கோ டு சென்னை, நான் சென்னைக்கு போகிறேன். ஈஸியாக இருக்கா. ஐனா நான், கோனா போகிறேன், எங்கே, சென்னைக்கு. இக்குனா டு, எங்கே, சென்னை. எல்லாருக்குமே ஈஸியாக புரியுறதுக்காக மட்டும்தான். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களாம் இங்கிலீஷில் பேசணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப நல்லா புரியுங்க. ஏன்னா நானும் ஒரு கிராமத்துலேருந்து தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு அந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுங்க. ஓகேங்களா. ஓகே, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு சென்னை. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உள்ளே வந்துருச்சு. நான் சென்னைக்கு போகிறேன், நான் அவனை பார்க்குறேன். புரிஞ்சு ஈஸியாக இருக்கா. உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன். ஜஸ்ட் உங்களுக்கு 12 டென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டே 7க்கான வீடியோ. அடுத்து பாருங்களேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அந்த ஆக்ஷனை நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பித்தேன். நான் பாதி தான் சாப்பிட்ருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், என்னடா பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்குறான். நான் சொல்கிறேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாருங்களேன், ஒரு செயலை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் அந்த செயலை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் நான் சாப்பிட்ற ஒரு செயலை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பேசணும். ஓகேங்களாங்க. ஈஸியாக இருக்கா. இப்போ நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவேன், எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 1 மணி நேரத்துலையோ 1/2 மணி நேரத்துலையோ அல்லது 2 மணி நேரத்துலையோ முடிஞ்சிடும் அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுங்க. ஓகேங்களா. இதை எப்படி பேசலாம், பின்னாடியே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, எல்லாராலையுமே பேச முடியும். கண்டிப்பாக எல்லாராலையுமே பேச முடியும். we can speak English very well. ஓகேங்களா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன், இதை எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ ஆம் கோயிங் எங்கே, சென்னைக்கு. டு சென்னை. ஐ ஆம் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உன் கூட சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஐ ஆம் கோயிங் டு சென்னை வித் யூ. நான் அவன் கூட போய்க்கிருக்கேன் அப்படின்னா அவனுடன், வித் ஹிம். இந்த மாதிரி சிம்பிளான சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நிறைய சென்டென்ஸை நம்மளால் பேச முடியும். ஓகே ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஆம் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்ப் வந்திருக்கு. இந்த ஆம் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்போட யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது, அதுவும் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது இந்த ஆம் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான். கோயிங் அப்படின்னா பாருங்கள், கோ அப்படின்னா போகிறது. ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுகிறோம் அந்த இடத்துல? நான் என்ன சொன்னேன், ஒரு ஆக்ஷனை நான் இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஒரு ஆக்ஷனை நான் இந்த தொடர்ச்சியாக, இந்த தொடர்ச்சின்னு வருது பார்த்தீங்களா, தொடர்ச்சி ஐஎன்ஜி, தொடர்ச்சி அப்படின்னா ஐஎன்ஜி. ஓகேங்களா. ஐ ஆம் கோயிங், நான் போய்கொண்டிருக்கிறேன் எங்கே, வழக்கம் போல் சென்னைக்கு, டு சென்னை. இட்ஸ் அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், குட், சூப்பருங்க, கரெக்டு தான்.
நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு ஆக்ஷனை நம்ம இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம சப்ஜெக்டை பேசிட்டு ஆக்சலரி, அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்சலரி வெர்ப் தான் நம்ம பேசணும். அது சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். வி வந்துச்சுன்னா ஆர் வரும், ஹீ ஷீட் வந்துச்சு அப்படின்னா இஸ் வரும். அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, தேர்ட் பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சில பேருக்கு லைட்டாக குழப்பம் வருங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. மகா, இப்போ இந்த சென்டென்ஸில் போயிருக்கிறேன் அப்படின்னா அது பாஸ்ட்டு தானே, ஏதோ முடிஞ்ச மாதிரி தானே தெரியுது. போயிருக்கிறேன் முடிஞ்சதை எப்படி நம்ம இந்த ப்ரெசன்ட்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் கேட்குறீங்களா? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவதுங்க, ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். நேற்று நடந்து முடிஞ்சிருக்கலாம், போன வாரம் நடந்து முடிஞ்சிருக்கலாம், போன மாதம் நடந்து முடிஞ்சிருக்கலாம், ஏன் போன வருஷம் கூட நடந்து முடிஞ்சிருக்கலாம். அந்த ஆக்ஷனை அப்படியே அந்த போன வருஷத்துலேயே நம்ம விடாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனை நம்ம ப்ரெசண்ட்டோடு கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். பாருங்கள் எப்படி பேசுகிறோம். போய் இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்னா என்னது? ப்ரெசன்ட் தானே. இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறான், இருக்கிறோம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இரு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட கிரோம், கிராள், அதை நம்ம ப்ரெசண்ட்டில் தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆக்ஷன் நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், இது பாஸ்டில் நடந்திருந்தாலும் கடந்த காலத்தில் நடந்திருந்தாலும் அந்த ஆக்ஷனை நம்ம கடந்த காலத்தில் விடாமல் அதை அப்படியே கொண்டு வந்து ப்ரெசண்ட்டோடு நம்ம கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், நான் அவனை பார்த்துருக்கிறேன், நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அந்த இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பேசணும். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இது எப்படிங்க பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐ ஹாவ் கான் டு சென்னை. ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இப்போ நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் நீங்கள் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் பேசுகிறீங்களோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 3 டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கும். வேர்போட தேர்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாருங்கள், கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்ன? கான். ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? அதுக்கு முன்னாடி ஹாவ், ஹேஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பேசணும். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இந்த டென்ஸை நான் தனியாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த 30 days கிளாஸில் உங்களுக்கு தனியாக ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். நான் இருக்கேங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கெலாம் இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். இந்த டென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அக்கு வர ஆணி வர தெளிவாக தெரியுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சந்தோஷமாக சொல்கிறேன். எதுக்கான உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்காக தானே நான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக என்னை கூப்பிடலாம். கண்டிப்பாக அதுக்கான டைம் நான் ஒதுக்குவேன். நிச்சயமாக நான் உங்களுக்காக பண்ணுவேன். ஓகேங்களாங்க? ஓகே ஓகே இப்போ 4th பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதை நம்ம எந்த இடத்துலங்க பயன்படுத்தோம்? ஃபஸ்ட் நம்ம தமிழில் வாசிக்கலாமா? நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு டக்குன்னு இப்படி ஒரு கேள்வி வரலாம், மேபி வரலாம். மகா, இந்த சென்டென்ஸை பாருங்களேன், நான் சென்னைக்கு போய்கொண்டிருக்கிறேன், இதுவும் நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருக்கிறேன், ரெண்டுமே ஒன்று தானே மகா. இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம அந்த 5 மணி நேரம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்போனா நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கே வச்சு பேசலாமே அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே ஆன்சர் இருக்குது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? இப்போ நான் உங்களுக்காக நானே கேட்டேன். என்ன கேட்டேன் நான்? இந்த இடத்துல 5 மணி நேரம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல 5 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் பெருசாக இல்லை. அவ்வளோதானுங்க. இதுக்காக தான் நமக்கு இந்த டென்ஸ் நமக்கு பயன்படுது. ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதுவே ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா இத்தனை மணி நேரமாக இத்தனை நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த டைமை நம்ம எம்பசிஸ் பண்ணி நம்ம சொல்ல வரும்போது தான் இந்த டென்ஸில் பேசணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஈஸியாக இருக்கா?
இங்கே நம்ம முக்கியமாக அந்த டைமுக்கு தான் எம்பசிஸ் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். 5 மணி நேரமாக பாருங்கள், நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், என்னடா பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்குறான். நான் சென்னைக்கு போய்க்கிருக்கேன். எவ்வளோ நேரமாக போய்க்கிருக்க? எங்கேருந்து கிளம்பி எவ்வளோ நேரமாக போய்க்கிருக்க? நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போயிட்டே இருக்கிறேன், இன்னும் ரீச் ஆகலை சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஒரு டைமை நம்ம எம்பசைஸ் பண்ணி நம்ம சொல்ல வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களாங்க? ஓகே, இது எப்படி பேசலாங்க? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இன்னும் இதுக்கான ஸ்ட்ரக்சர் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணோம், அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸையும் அந்த 30 days கிளாஸ்க்குலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு இன்னமும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா 30 days கிளாஸஸ்க்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக அக்குவராக ஆணி வர ஒரு புக்குமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் கோயிங் டு சென்னை எத்தனை மணி நேரமாக அப்படின்னா 5 மணி நேரமாக. இந்த 5 மணி நேரமாக அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபார் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும். ஓகேங்களா? ஃபார் 5 hours. ஐ ஹாவ் பீன் கோயிங் டு சென்னை ஃபார் 5 hours. நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருக்கிறேன். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசண்ட்னா என்ன, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே எத்தனை டென்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டென்ஸ்குள்ளேயும் நமக்கு தமிழில் ஒவ்வொரு வாக்கியம் பேசும்போது அந்த தமிழ் வாக்கியம் எப்படிலாம் ஒவ்வொரு டென்ஸ்க்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக புரியுதா? இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது அதோட வேர்ப் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேசும்போது அந்த வேர்போட தேர்ட் ஃபார்மை பேசணும். அதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பேசும்போது வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்க பாருங்கள். கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக தான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நான் 4 டென்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது 4 டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? இந்த பாஸ்ட்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 டென்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்த மாதிரி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸ் வச்சு உங்களுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இதே மாதிரி 4 டென்ஸ் பார்த்தோம். ஸோ டிட்டோவாக அப்படி தாங்க இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசும்போது இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்குள்ளே வச்சு பேசணும். ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். செகண்ட் பாருங்களேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்குள்ளே 4 டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த 4 டென்ஸை வச்சு தமிழில் 4 சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் வச்சு நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசலாம். பாருங்களேன், அதுவும் இந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எம்பசைஸ் பண்ணி சொல்லும் போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், நான் நேற்று சென்னைக்கு போனேன். இப்போ நேற்று அப்படிங்கிற அந்த காலத்தை நான் மெயினாக அங்கே பேசியிருக்கேன். நான் சென்னைக்கு போனேன். ஓகே, எப்போ போனேன்? நேற்று. அந்த வென் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்கா? நேற்று, எஸ்டர்டே. ஓகே, இது எப்படி பேசலாங்க? ஐ வெண்ட் அப்படின்னா நான் போனேன். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். இப்போ இங்கே என்ன மாறுது? வேர்ப் மட்டும்தான் மாறுது. ஐ கோ அப்படின்னா அந்த கோ அப்படிங்கிற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இங்கே வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். V1 V2 V3 ஒரு வேர்புக்கு V1 V2 V3 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கான வீடியோ நமக்கு பார்த்திங்கன்னா டே 8 வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதை நான் V1 V2 V3 தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு
12 டென்சஸை ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இது 12 டென்சஸ்னால் என்ன, அதோட நேம்ஸ் என்ன, அந்த சென்டென்ஸ் எப்படிலாம் வருது, அது மட்டும்தான் நம்ம இப்போ கற்றுக்கிறோம். ஓகேங்களா? ஐ வெண்ட் அப்படின்னா நான் போனேன். எங்கே போனேன்? சென்னைக்கு, டு சென்னை. எப்போ போனேன்? அந்த வென் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நேற்று, எஸ்டர்டே. ஐ வெண்ட் டு சென்னை எஸ்டர்டே. ஐ வெண்ட் டு சென்னை எஸ்டர்டே. நான் இது சென்னைக்கு போனேன். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படி தமிழில் அந்த சென்ஸ் வாசிங்க. நான் சென்னைக்கு போய் கொண்டிருந்தேன். நல்லா கவனிங்க, போய் கொண்டிருந்தேன். ஒரு ஆக்ஷனை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. என்ன ஆக்ஷன் நடந்து கொண்டிருந்தது? போகிற ஒரு ஆக்ஷனை நான் செய்து கொண்டிருந்தேன், வந்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். நேற்றுலாம் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கலை? நேற்று பயங்கர டயர்ட்ப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, தூங்கி கொண்டிருந்தேன். நான் நேற்று அவனுடன் பேசி கொண்டிருந்தேன். ஈஸியாக இருக்கா? நாங்கள் நேற்று மாலை கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் கண்டினியூவாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்னஸில் தான் பேசணும். ஓகேங்களா? இது எப்படி பேசலாங்க? சிம்பிள் தாங்க. ஐ வாஸ், என்ன செயலை செய்து கொண்டிருந்தேன்? போய்கொண்டிருந்தேன். கோயிங், ஐ வாஸ் கோயிங், நான் போய்கொண்டிருந்தேன். எங்கே போய்கொண்டிருந்தேன்? சென்னைக்கு, டு சென்னை. ஐ வாஸ் கோயிங் டு சென்னை. ஐ வாஸ் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போய்கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் சென்னைக்கு போயிருந்தேன். நல்லா கவனிங்க, இந்த ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும். நான் சென்னைக்கு போனேன், நான் சென்னைக்கு போயிருந்தேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்களேன். பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா, அதாவது பாஸ்ட்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்குங்க. அதில் எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேச வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசணும். ஒரு சிம்பிளான உதாரணத்தை வச்சு சொல்கிறேங்க. நான் சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே அவனை பார்த்தேன். நல்லா கவனிங்க. இப்போது இந்த 2 ஆக்ஷனும் பார்த்திங்கன்னா பாஸ்டில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 ஆக்ஷனில் எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? நான் சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே அவனை பார்த்தேன். அங்கே அவனை பார்த்தேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துடும். அப்போனா நல்லா கவனிங்க, கடந்த காலத்தில் நம்ம ஒரு சென்டென்ஸை பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே 2 சென்டென்ஸ் இருக்குது. அந்த 2 சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசுவோம், செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசுவோம். இந்த 2 சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா இணைச்சி நம்ம பேசும்போது ஒரு சென்டென்ஸாக மாறுது. அப்போ இந்த ஒரு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. போயிருந்தேன், பார்த்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ஷனை நம்ம பண்ணமோ அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேச வரும்போது போயிருந்தேன், பார்த்துருந்தேன், விளையாடி இருந்தேன், அதெல்லாம் பேசும்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நான் சென்னைக்கு போயிருந்தேன், இதை எப்படி பேசலாம்? ஐ ஹேட் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருந்தேன். பாருங்கள், நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாருங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும், V3ல் தான் இருக்கணும். ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபோர்த் பாருங்களேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை தமிழில் வாசிக்கலாமா? நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருந்தேன். ரொம்ப ஈஸி தாங்க. பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னு பேச வந்திருக்கோம். அதில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைமை எம்பசிஸ் பண்ணி பேசியிருக்கோம். 5 மணி நேரமாக. ப்ரெசண்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோவாக அதுதான் அப்படியே பாஸ்ட்டில் இருக்குது. பேசலாமா? இது எப்படி பேசலாம்? ஐ had been going to Chennai. That's all. Sorry. எத்தனை மணி நேரமாக? 5 மணி நேரமாக. For 5 hours. I had been going to Chennai for 5 hours. நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருந்தேன். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த
பாஸ்டில் இருக்கிற இந்த 4 டென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டென்சஸ் தாங்க நிறைய பேருக்கு குழப்பம். அந்த டென்சஸ் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் வைக்கவா? இங்கே இருக்கிற 4 தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான டெஸ்ட் ஹோம்ஒர்க். எப்படினாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்க உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஓகே, இந்த ஃப்யூச்சர் டென்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்ஸ் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த டென்ஸோட நேம்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஓகேங்களாங்க? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? செகண்ட் பாருங்களேன், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாய் வந்து பேசுங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த ஃப்யூச்சரில் இருக்கிற 4 டென்ஸை வச்சு தமிழில் 4 சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. கவனிச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்சுன்னா நீங்கள் அதை நோட்டில் எடுத்து நீங்கள் எழுதிட்டே இருங்க. எழுதுறதா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, அதை எழுதுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் பேசணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் நாளை சென்னைக்கு போவேன். இன்னும் சென்னைக்கு போகிற ஒரு செயலை நான் செய்யலை, ஆனால் ஃப்யூச்சரில் நான் செய்வேன். அந்த ஃப்யூச்சர்னால் என்ன, எதிர்காலம், எப்போ, நாளை. புரிஞ்சா? இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி பேசலாம்? I will go to சென்னை எப்போ, நாளை. I will go to சென்னை tomorrow, I will go to சென்னை tomorrow, I will go to சென்னை tomorrow. நான் நாளை சென்னைக்கு போவேன். இல்லை வாயத்து வந்து பேசுங்க, I will go to சென்னை tomorrow, நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன். ஒரு ஆக்ஷனை நான் இனிமேல் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் சென்னைக்கு போய் கொண்டிருப்பேன். இது பாருங்களேன், போய் கொண்டிருப்பேன். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நான் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நான் சென்னைக்கு போய் கொண்டிருப்பேன். இதை எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. I will be going to சென்னை. I will be going to சென்னை, நான் சென்னைக்கு போய் கொண்டிருப்பேன். ஈஸியாக இருக்கா? இங்கே will be அப்படிங்கிற ஆக்சிலரி verb வந்திருக்கு, அதுக்கப்புறம் verb-ஓட ing ஆட் பண்ணி பேசியிருக்கோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, தேர்ட் பாருங்களேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் சென்னைக்கு போயிருப்பேன். நல்லா கவனிங்க, ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன். சென்னைக்கு போயிருப்பேன், அவனை பார்த்திருப்பேன், எக்ஸாம் எழுதியிருப்பேன், விளையாடி இருப்பேன், ஊருக்கு போயிருப்பேன். சொல்லும் பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷன் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் நடந்து முடிஞ்சது மாதிரி நம்ம பேசுகிறோம். பாருங்கள், நான் சென்னைக்கு போயிருப்பேன், நான் அவனை பார்த்துருப்பேன், அவன் எனக்காக சமைச்சிருப்பாள். சொல்லும் பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸை பேசும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசணும். இது எப்படி பேசலாம்? I will have gone to சென்னை. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? எங்கெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு பேசுகிறீங்களோ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எங்கெல்லாம் இந்த 3 டென்ஸ் வச்சு பேசுகிறோமோ அதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஈஸியாக இருக்கா? 4வது பாருங்களேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருப்பேன். ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்ல வந்திருக்கேன், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த 5 மணி நேரம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்ஷனை நீங்கள் பாஸ்டில் செய்ய ஆரம்பித்தாலும் ப்ரெசண்ட்டில் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சர்லேயும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னும் டென்சஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது டென்சஸோட நேம்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கேன். உங்களுக்கு எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஒவ்வொரு சென்டென்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்னும் 90% இருக்குது. ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எளிமையாக சொல்லிக் கொடுப்பேன். நான் இருக்கேங்க, உங்களுக்காக நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒருத்தங்க இங்கிலீஷில் பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. சரளமாக என்னால் பேச வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லைங்க, ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட்
ஒருத்தங்களை கொஞ்சம் அவங்கள ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு என்னால் முடியும். ஐ கேன் டூ திஸ், என்னால் அதை செய்ய முடியும், கண்டிப்பாக முடியுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வளர்ந்ததுனால இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிறேன். ஸோ அந்த கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் பார்த்திங்கன்னா காட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஓகே, இது அப்படிங்க பேசலாம். நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய் கொண்டே இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் கோயிங் டு சென்னை ஃபார் 5 hours. I will have been going to Chennai for 5 hours. நான் 5 மணி நேரமாக சென்னைக்கு போய்கொண்டே இருப்பேன். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 12 டென்சஸ்னால் என்ன, அதோட நேம்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு டென்சஸ்க்கும் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸை வச்சு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துக்களை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.